ஹாய் வெல்கம். ஸோ இந்த டேபிள் எடுத்துக்கங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கான்டாக்ட் சொல்லி டேபிளோடைய டேட்டாவை பிரிண்ட் பண்ணிட்டேன். இதில் காலம் நேம் பாருங்கள், அட்ரஸ், ஃபோன் நம்பருக்கு பதிலாக பிஹெச்ன்னு இருக்குது, இமெயில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து காலம் நேம்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பட் பிரிண்ட் ஆகும்போது, அதாவது எனக்கு வியூ ஆகும்போது மட்டும் இந்த காலம் நேம் வந்து நான் விருப்பப்படுற மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ டேட்டாபேஸில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தது தான் அலியாசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். என்னென்னா விர்ச்சுவல் நேம், காலமுக்கு ஒரு விர்ச்சுவல் நேம். நம்ம டேட்டாபேஸில் இருக்க டேபிளில் இருக்கிற காலம் நேம் எதையும் சேஞ்ச் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும்போது காலம் நேம் மட்டும் மாற்றி பிரிண்ட் பண்ணும். இப்போ எனக்கு வந்து அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அட்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி காலம் நேம் வேணும். அதே மாதிரி பிஹெச்சுக்கு பதிலாக ஃபோன் நம்பர்னு வரணும். செலக்ட் அட்ரஸ் ஆஸ்னு ஒரு கீவேர்டு, அட்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்பேஸ் விட்டு 2-3 வேர்டு வர்றதுனால இந்த எஸ்கேப் கீக்கு கீழே ஒரு கீ இருக்கும், டில்ட் சிம்பிள் இல்லாமல். அந்த ஒரு கீழே டில்ட் சிம்பிள் இருக்கும், இன்னொரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த சிம்பிள் தான் இது. ஸோ இந்த 2 சிம்பிளுக்கு நடுவில் நம்ம ஸ்பேஸ் விட்டு கொடுத்தாலும் அது வந்து சிங்கிள் கண்டென்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அட்ரஸ் ஆஸ் அட்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட், கமா ரெண்டாவது காலம் என்ன, பிஹெச் ஆஸ் ஃபோன் நம்பர், கமா இமெயில் ஃப்ரம் கான்டாக்ட். ஸோ இந்த query உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு காலம். செலக்ட் அட்ரஸுங்கிற காலத்தை அட்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு. அடுத்தது பிஹெச் அப்படிங்கிற காலத்தை ஃபோன் நம்பர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு. அப்புறம் இமெயிலில் எந்த சேஞ்சும் இல்லை. இதுதான் இந்த கொரியோட மீனிங். பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அதோடைய இது வந்து அட்ரஸ்ன்னு தான் இருக்கும், பிஹெச்ன்னு தான் இருக்கும். நமக்கு பிரிண்ட் ஆகிறது விர்ச்சுவல் நேம், ஜஸ்ட் டெம்பரரி நேம். அட்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் இது, ஃபோன் நம்பரில் இது, இமெயிலில் இது அப்படின்னு சொல்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.